சரி, பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய கல்யாணம் அப்படிங்கிறது சக்சஸ் இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் விவாதம் இருக்கு சார். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இரு மனங்கள் இணைகின்ற காதல் திருமணம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு, பழகும்போது பிடிச்சிருக்கு, ஆனா திருமணத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா நிக்குது இல்லைங்களா? இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணுறது சரியா இல்லையானாக்கா, இன்டர் காஸ்ட்டுங்கிறது இன்றைக்கி வரல, உலகம் தோன்ற காலத்துலேருந்து இருக்குது. என்ன அப்போ பர்சன்டேஜ் கம்மி, இப்போ பர்சன்டேஜ் அதிகம். ரிலிஜன் டு ரிலிஜன் தாண்டனா இப்போ இந்துன்னு இருக்கிறாங்க, கிறிஸ்டின் கல்யாணம் பண்ணுறாங்க, இந்துன்னு முஸ்லீம் பண்ணுறாங்க, முஸ்லீம் கிறிஸ்டின் பண்ணுறாங்க, அதுவும் இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான். அது கூட பண்ணலாமா அப்படின் போது அங்கே தான் எனக்கு இன்னமும் நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இடிக்குது. உங்கள் அம்மா அப்பானுடைய டேட்டு ஃபேட்டு என்ன இருக்கோ அதான் அந்த வீட்லேயும் அந்த குழந்தையும் இருக்கும். ஆனால் அந்த இன்டர் காஸ்ட்டுங்கிறது ரிலிஜன் டு ரிலிஜன் மாறி பண்ணும்போது அது இருக்காது. இப்போ இங்கே உள்ளவங்க போயிட்டு வெளிநாட்டில் போய் நியூசிலாந்தில் போய் வேலை செய்கிறாங்க, ஒரு ஜென்ஸ் வந்து லேடிஸை கல்யாணம் பண்ணுறாங்க, லேடிஸு ஜென்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆஸ்திரேலியா உள்ள அங்கே உள்ள வெள்ளைக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது சரியாக தவறா அப்படின்னாக்கா, அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ரிலீஜனில் தானே பொருந்தது அப்படின்னா, அது பண்ணுறாங்க, பண்ணிக்காது அவங்க விருப்பம். ஆனால் ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொதுவாகவே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு குடும்பத்துக்குள்ள அத்தை பொண்ணு மாமா பையன் இந்த மாதிரி இரு மனம் இணைகின்ற காதல் கதை அப்படிங்கிறது இருக்குங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் பார்த்தீங்கன்னாக்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை தாண்டி இன்டர் கேஸ்ட்டை தாண்டி இன்டர் கண்ட்ரி மேரேஜ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதுக்குள்ளெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எல்லாருக்குமே இது வந்து நடக்கிறது கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டுமே நடக்குது. ஒரு சிலருக்கு நடந்தாலும் அதிலும் ஒரு சிலருக்கு மட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லான மேரிட் லைஃப் அப்படிங்கிறது கிடைக்குது இல்லைங்களா? ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் நுணுக்கங்கள் என்ன? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய கல்யாணம் அப்படிங்கிறது சக்சஸ் இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் விவாதம் இருக்கு சார். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இரு மனங்கள் இணைகின்ற காதல் திருமணம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு, பழகும்போது பிடிச்சிருக்கு, ஆனா திருமணத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா நிக்குது இல்லைங்களா? அந்த காலத்துல ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்த இந்த காதல் விஷயம் வந்து இப்போ இன்டர் கண்ட்ரி அப்படிங்கிற ரெண்டு நேஷனல் ஸ்கூல்ல கூட அவங்க திருமணம் அப்படிங்கிறது நடக்குது சார். ரிலீஜன் இன்டர் ரிலீஜன் இருக்கு, இன்டர் நேஷனல். இந்தியாவில் இருக்கிறவங்க ஜாப்பனீஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த அளவிற்கு பெருசா இருக்கு இல்லைங்களா? இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஆமாம், பொதுவாகவே இன்டர் காஸ்ட் மேரேஜ் அப்படின்னாவே என்னது, நம்ம இந்துக்குள்ளே கூட எடுத்துருப்போம். ஒருத்தர் முதலியார் இருப்பாங்க, செட்டியார் போய் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஆச்சாரி இருப்பாங்க, பிள்ளைமாரை கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதுக்கு பேர் தான் இன்டர் காஸ்ட்டு நம்ம சொல்கிறோம். இப்படி பண்ணுறது சரியா இல்லையா, இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணுறது சரியா இல்லையானாக்கா, இன்டர் காஸ்ட்டுங்கிறது இன்றைக்கி வரல, உலகம் தோன்ற காலத்துலேருந்து இருக்குது. என்ன அப்போ பர்சன்டேஜ் கம்மி, இப்போ பர்சன்டேஜ் அதிகம். அதனால் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணுறது சரியாக தவறானாக்கா, ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க ஒட்டு மாங்காய் வந்து ருசியாக இருக்கும்பாங்க. ஆமாம், ஒட்டு மாங்காய் வந்துட்டு வழக்கமாக கிளிமூக்கு மாங்காய், மல்கோவா, இப்படி நிறைய பேர் இருக்குது. இதில் ஒரு மாங்காய்லேருந்து இன்னொன்று இதுலேருந்து வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? அப்படி வர்ற மாங்காய் மட்டும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது. அது மாதிரி இன்டர் காஸ்ட் மேரேஜில் பிறக்கிற குழந்தைங்க வந்து மிக சிறந்த அறிவாளியாக இருக்குன்னு ஒரு சர்வேவே இருக்குது, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இன்டர் காஸ்ட், ஆமாம் இது உண்மைதான். இது இன்டர் காஸ்ட்டில் திருமணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அதுதான் பயங்கர சிறந்த அறிவாளியாக இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய அறிவாளிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்படியே அந்த பேக்கப் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இன்டர் காஸ்ட் இருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸு. அதனால் வந்து அப்போ இன்டர் காஸ்ட் வந்து என்ன, அதை வந்து அவங்க வந்து எல்லோரும் அதை பண்ணுங்க, அதுமாதிரி எல்லாத்துக்கும் அறிவாளியாக பிறக்கும் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. இப்போ பிறக்கிற குழந்தை எல்லாமே அறிவாளியாக பிறந்திருக்கு, எல்லாம் பிரெயின் சொல்ல முடியல கேட்குற கேள்விக்கு, எல்லாம் பிரெயின் சைல்டு தான். அதனால் வந்து அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அதே நேரத்தில் அப்படி கூட திருமணம் பண்ணலாம்னா அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா தவறு இல்லைங்கிறதுக்கு தான் நான் இப்படி சொல்லிட்டேன். அது இமேஜின் பண்ண முடியாத வந்துட்டு பிரெயினி குழந்தையாக இருக்கும். அது வெறும் பிரெயினி மட்டுன்றது இல்லை, அதுதான் புகழ்பெற்ற நபராக மாறிடுறாங்க. அது வந்து உலகம் ஃபுல்லாக நடந்த ஒரு பெரிய சமாச்சாரம். நிறைய இப்போ நம்ம சொன்ன உடனே இதுக்கு எனக்கு அந்த சப்ஜெக்ட்டு அவங்களது பற்றி சொல்லணும், யாரை பற்றி சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்குமே எல்லோரும் தெரியும் இன்டர் காஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது. ஏன் நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாமே, நம்ம ஏன் சும்மா அங்கங்களும் சுற்றணும்? இப்போ மகாத்மா காந்தி இருக்குது, ரொம்ப பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியலன்னு பரவாயில்ல. மகாத்மா காந்தியினுடைய ஃபேமிலியும்
நம்ம ராஜாஜி ஃபேமிலியும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க. அது யாருக்குன்னா தெரியுங்களா? ஓ ஓகே. அந்த காலத்திலே சம்மந்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஓ ஏன்னா அவர் நார்த்து, இவர் சவுத்து. நமக்குள்ளே அந்த ஜாதி மதம் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் நார்த்து, ஆனால் அவங்க குப்தா இனத்தை சேர்ந்தவங்க. குப்தா இனம் அப்படின்னாக்கா செட்டியார் இனம் வரும். ஓகே. இவர் பிராமிடு. அதே நேரத்தில் இது சவுத்து, அவர் நார்த்து. எதையுமே பார்க்கணும், நம்ம வந்து முன்னோடியாக இருக்கணும். 2 பேரும் மேரேஜ் அவங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி பரவாயில்ல, ஏன்னா ஏதாவது ஒன்றாவது சொல்லணுமேன்றக்காக சொன்னேன் நான். அவங்க பிள்ளைங்கள்லாம் இப்போ ரொம்ப ரெனவுண்டா இருக்காங்களா சார்? எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே அவங்களுக்கே வயசானவங்க தான். ஓகே. அவங்களுக்கே 80-90 வயசு இருக்கும். ஆமாம், பின்ன மகாத்மா காந்திக்கு 140-150 வயசுனா பின்ன அவங்களுக்கு பசங்க 80-90 அவங்களே 100 இருக்குது. அவங்களுக்கு இருக்காது கூட தெரியல. அடுத்த ஜென்ரேஷன்லாம் இருக்காங்க. அந்த காலத்து ஆளுங்களுக்கு கேட்டால் அது தெரியும். அதெல்லாம் அது உண்மைதான். அது ஸோ அது அவங்க முன் உதாரணமாக செஞ்சு காமிச்சாங்களே ஒழிய அதை யாரும் ஃபாலோ பண்ணலை. சரி, அது இருக்கட்டும். இருந்தாலும் ஏதோ ஒன்று சொல்லணும்னுக்காக சொல்லிட்டேன். அது சொல்கிறது ஒன்று சொன்னாலும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு அது சோறு பெரிய இதாக சொல்கிற ஈஸியாக போயிடும். அப்படி நடந்திருக்கா, அப்போ நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் நம்ம தான் தேவையில்லாமல் சண்டை போட்டிருக்கிறோம் அப்படின்றது இனிமேல் அதை விட்டுருவீங்க. அதுக்காக சொல்லப்பட்டது. எனக்கோ அது கூட ஒன்றும் தவறாக இல்லை. ஏன்னா அது பிறந்ததெல்லாம் மிக பிறந்த அறிவாளியே தான் பிறந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆனால் இதுக்கு பேர் இன்டர்காஸ்ட்டு. இன்னொன்று ரிலிஜன் டு ரிலிஜன் தாண்டனா. இப்போ இந்துன்னு இருக்கிறாங்க, கிறிஸ்டின் கல்யாணம் பண்ணுறாங்க, இந்துன்னு முஸ்லீம் பண்ணுறாங்க, முஸ்லீம் கிறிஸ்டின் பண்ணுறாங்க. அதுவும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான். அது கூட பண்ணலாமா அப்படின்னும் போது அங்கே தான் எனக்கு இன்னமும் நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இடிக்குது. என்ன இடிக்குதுன்னு பார்க்கும்போது, இப்படி ரிலிஜன் டு ரிலிஜன் மாதிரி திருமணம் பண்ணால், இப்போ நம்ம இருக்கிறோம் ஒயிட்ஸ், அதாவது வெள்ளைக்காரங்களை திருமணம் பண்ணுறோம். அப்போ மாறுதானே, நம்ம இந்துன்னு போது அவங்க வெள்ளைக்காரங்கும் போது அவங்க கிறிஸ்டின் நம்ம பண்ணுறோம். இதுமாரி ரிலீஜன் மாறுறோம். இப்போ சில முஸ்லீமை பண்ணுறாங்க. மாறும்போது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை காம்ப்ளிகேட்டடாக பிறக்குது. அதே சார், இது மட்டும் நல்லா இருக்கு, அது மட்டும் காம்ப்ளிகேட். இதுக்கு இன்டர்காஸ்ட்டு, அதுக்கு இன்டர்காஸ்ட்டு. அதுதான் எனக்கு தெரியல. அதான் சொல்கிறேன், சில விஷயம் வந்து லாஜிக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா லாஜிக் இருக்கும், சிலது லாஜிக் இருக்காது இல்லையா. இப்படி சொன்னால் எனக்கு சும்மா ஒன்று சொல்கிறேன்னு, என்ன சும்மா சொல்கிறீங்க? அதே தான் சும்மாங்கிறது வார்த்தை, தமிழ் வார்த்தை. சும்மாக்கு எதனா அர்த்தம் இருக்கா? இல்லை. அதனால தான் சும்மா சொல்கிறேன் நான். அது லாஜிக்கே இல்லை. லாஜிக்கே இல்லை. சும்மாங்கிறது ஏதாவது ஒரு இலக்கணத்தில் உள்ளே வருதா, இல்லை ஒரு பொயிட்டில் வருதா, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்களா? ஆனால் சும்மா நம்ம அதை அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவோம். அது லாஜிக்கே இல்லை. சில விஷயத்துக்கு லாஜிக் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கெலாம் நம்ம காரண காரியத்தை தேடினாலும் வரல. அது மாதிரி பண்ணாக்க அந்த பிறக்கிற குழந்தை காம்ப்ளிகேட்டடாக பிறக்குது. இப்போது ஒரு வீட்டில் கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை, அவங்க 2 பேருடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு இல்லை ஃபேட் எதுவோ அதுதான் குழந்தைக்கு பிறக்கும். இப்போ எல்லோரும் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் உங்கள் அம்மா அப்பானுடைய டேட்டு ஃபேட்டு என்ன இருக்கோ அதான் அந்த வீட்லேயும் அந்த குழந்தையும் இருக்கும். பிறக்கிற குழந்தை என்ன அதில் தான் அந்த குழந்தை டேட்டு இல்லை ஃபேட்டை கூட இருக்கும். ஆனால் அந்த இன்டர்காஸ்ட்டுங்கிறது ரிலிஜன் டு ரிலிஜன் மாறி பண்ணும்போது அது இருக்காது. எப்பயுமே அப்படி இல்லாமல் இருந்துருச்சுன்னு சொன்னாவே அது காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அதுதான் தெரியல, அதுதான் புரியல. சார், எல்லாத்துக்கும் நீங்கள் புரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி பதில் சொல்கிறீங்க, இதுக்கு சொல்ல மாட்டேறீங்களேனாக்கா நான் தான் சொல்லிட்டேன் இல்லையே. அதுக்கு ஏன் அப்படி நடந்தது, அதுக்கு தான் காரணம் தெரியலன்னு சொன்னோம் இல்லையே. மற்றபடி இது என்னங்கிறது ரிசல்ட்டை சொல்லிட்டேன் நான், அதுதான் தெரியல. அப்போது நாம் அதை செய்யக்கூடாதா அப்படின்னு பார்த்தாக்கா செய்யக்கூடாதெல்லாம் நான் சொல்ல வரல. இப்படி பண்ணால் அப்படி நடக்குது, அது ஏன்னு தெரியல. அதுக்குள்ளே மற்ற இப்போ கிறிஸ்டின் பண்ணிட்டா கூட வரல, முஸ்லீம் பண்ண வரல. இந்துக்குள்ளே அதுலேயும் சில பிரிவுலாம் இருக்குது. இப்போ கிறிஸ்டினுக்குள்ளே ஒன்றும் கிடையாது. அதிலே இப்போ நம்ம எப்படி இந்துவில் 1008 பிரிவு இருக்கிற மாதிரி கிறிஸ்டின்லேயும் இருக்கும், முஸ்லீம்லேயும் இருக்குது. அவங்களுக்குள்ள அவங்கள பண்ணனாக்கா அது இன்டர்காஸ்ட் தான். அதுவும் அங்கே ஒன்றும் ஆகலை. என்டையர் ரிலீஜனே மாறும்போது தான் பிறக்கிற குழந்தைக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வருது. அப்போ நாம் இப்படி இதுக்குள்ளே இது பண்ணாக்கா மிக பிறந்த புகழ்பெற்ற நபராக மாறுறாங்க, மிக சிறந்த வர்றாங்க, பெரிய அறிவாளியாக வர்றாங்க, பெரிய அப்படிலாம் சொல்கிறோம். சயின்டிஸ்டாகவும் இருக்கிறாங்க. இது மட்டும் இப்படி இருக்குது. எனக்கு காரணம் தெரியல, காரியம் தெரியல. நான் வேணால் இப்படி கூட சொல்லிப்பேன். நான் அது ஒரு இடத்துல கூட சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிறோம், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல இப்போ இங்கே உள்ளவங்க போயிட்டு வெளிநாட்டில் போய் நியூசிலாந்து போய் வேலை செய்கிறாங்க. ஒரு ஜென்ஸு வந்து லேடிஸை கல்யாணம் பண்ணுறாங்க, லேடிஸு ஜென்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா உள்ள அங்கே உள்ள வெள்ளைக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது சரியாக தவறா அப்படின்னாக்கா அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ரிலீஜனில் தானே பொருந்தது அப்படின்னா அது பண்ணுறாங்க, பண்ணிக்காது அவங்க விருப்பம். ஆனால் நம்ம பிளட்டும் அவங்க பிளட்டும் வேறு வேறு.
சினிமாவில் வேணால் சொல்லிக்கலாம், எல்லா பிளட்டும் ரெட்டு கலரில் தான் இருக்கும்னு சொல்லிக்கலாம். நம்ம பிளட்டு தின்னாக இருக்கும், அவங்க பிளட்டு திக்காக இருக்கும். அந்த கிளைமேட்னாலையா சார்? கிளைமேட்டு தான். அப்போது ஒரு தின்னாக இருக்கிற அதே குரூப்புன்னா அதுக்காக பாசிட்டிவ் அந்த குரூப் இல்லை, அதே லெவலில் இருக்கிறவங்களுக்கு பண்ணும்போது ஆகாது. ஒருவேளை அது காரணமாக இருக்குமோ? அப்போ அது வெளிநாடாக இருந்தால் அப்படி அது பொருந்தது. நீங்கள் இங்கேயே இங்கேக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே அப்படி ரிலீஜன் மாறும்போது அப்படி பண்ணாக்கா அப்போ இங்கே இல்லையே, அது தெரியல. அதனால தான் தெரியல சொன்னேன். ஆனால் வெளிநாட்டில் பண்ண அது உண்டு. நம்ம பிளட்டு நம்ம இந்தியாவில் எல்லாரோட பிளட்டு தின்னதாக இருக்கும். அதை நீங்கள் தான் அந்த வெப்பம் அந்த இதாக இருக்கும்ன்றீங்க, வெதர் இருக்கும். அவங்க பிளட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த இதெல்லாம் சாப்பிட்றோம் பாருங்கள், சீஸ்லாம், அவங்க கண்டிப்பாக சீஸ் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க நிறைய சாப்பிட்றாங்க, நம்ம சாப்பிடக்கூடாது இந்தியாவில். ஏன்னா அங்கே குளிர் நாடு. அந்த சீஸு சாப்பிட்டிங்கனாக்கா நம்ம பாடி இருக்கு இல்லைங்கன்னா, இந்த சீஸு சாப்பிட்ட உடனே நம்ம பாடிக்குள்ளேயே ஸ்கின்னு மேலே லேயராக அதுவே போய் உட்காந்துரும். அதுவே கரெக்டாக சீட்டிங் ஆயிரும், போய் உட்காந்துரும். அப்போ இந்த பிளட்டு கரெக்டாக சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். நம்ம சீஸ் இங்கே சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த சீஸ் இங்கே போய் உட்காந்துரும். இங்கே போய் உட்காரும்போது நம்ம பிளட் சர்க்குலேஷன் நாளடைவில் குறைஞ்சி போயிடும். ஓ, முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். குழந்தைங்க எல்லாருமே சீஸ் வச்சு தான் சாப்பிட்றாங்க. அதுதான் அதனுடைய ஆக்டிவிட்டியெல்லாம் குறைஞ்சிரும். ஒரு கட்டத்தில் பார்க்குறதுனாக்கா அவங்க மூவ்மெண்ட்டு கம்மியாக ஸ்லோவாயிரும், என்ன பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சி போயிடும். ஒரு ஃபுட்டினுடைய இதுவே மாறும்போது இது எப்படி மாறுது பாருங்கள். நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் உள்ளே இருக்குது பாருங்கள். சிம்பிள் இல்லை சார், சிந்திக்க வைக்க வேண்டிய விஷயம். அதனால் இது காரணக்காரிகள்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இது உண்மை தான். அது சீஸ் சப்ஜெக்ட் சொல்கிறேன் இல்லைங்களா. அப்போது இப்போ நான் கூட வெளிநாட்டு போனால் சீஸ் சாப்பிடுவேன், அங்கே போனால் சாப்பிடுவேன், லைட்டாக எடுத்துக்கிறேன். நம்ம அங்கே பர்மனெண்ட்டாக அங்கே சிட்டிசன் கிடையாது தங்குறதுக்கு. அங்கேயே நம்ம சிட்டிசன்கிட்டே தங்கிட்டோன்னா அதை சாப்பிட்டே ஆகணும் கம்பல்சரி. அப்போ என்ன பண்ணணும், சும்மா அங்கே இருக்கிறதுக்காக லைட்டாக ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறணும். நம்ம தான் இந்தியாவுக்கு வர போகிறோம் இல்லையா, 2 மாதம் இருப்போம் வந்துடுவோம், 2 மாதம் இருப்போம் வந்துடுவோம். அப்போது அங்கே உள்ளவங்க தான் சாப்பிடணும், நம்ம சாப்பிடக்கூடாது. இல்லைங்க இவ்வளோ சொல்லிட்டீங்க, அப்போ நீங்கள் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கினா இங்கேருந்து எடுத்துக்கிறல. ஆஸ்திரேலியா படம் எடுப்பேன், லண்டன் படம் எடுப்பேன், ஃப்ரான்ஸு சுவிட்சர்லாந்து போனேன். இங்கே ஆசைக்கு இருக்க கொஞ்சம் சும்மா சின்னதாக எடுத்துக்கிறோங்க. இங்கே போட்டு பெரிய சப்பாத்தி பரட்டுற மாதிரி போட்டு நல்ல சீஸ் ரோல் தான் எல்லா பிள்ளைங்களும் இப்போ சாப்பிடுதுங்க. நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் கொடுக்குறீங்க சார். அதாவது வாழ்க்கையில் நம்ம உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முக்கியமாக ஆரோக்கியம் தேவை இல்லைங்களா? ஆரோக்கியமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், அப்போ தான் செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும். வெற்றி பெற்றால் கூட அந்த வெற்றியை சுவைப்பதற்காக நாம் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லைங்களா? அதற்கு தேவையான எல்லா விளக்கங்களும் A to Z தேவையான அவ்வளோ விளக்கங்களும் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லைங்களா? சரிங்க, ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த புத்தாண்டுல நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், கனவெல்லாம் நினைவாகணும் அப்படிலாம் நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க, ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் 12 மாதங்கள்ல எல்லா மாதமுமே நமக்கு வெற்றி கிடைப்பது கிடையாது, எல்லா மாதமும் நம்ம கஷ்டப்படுறதும் கிடையாது இல்லைங்களா? ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது ஒரு ECG EAG மாதிரி போயிட்டு தானே வந்துட்டு இருக்கு. அப்போ இதுக்குள்ள ஏதோ நியூமராலஜி சூட்சமம் அடங்கி இருக்கா? இது குறித்த நிறைய விளக்கங்கள் அடுத்த எபிசோட்ல சார் கிடைக்கிட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.